என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். அதனை என்னவென்று கேட்டு அதன்படி நடந்து கொள். ஒரு முக்கியமான செய்தியினை உன்னிடத்திலே சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நான் சொல்லப்போவதை கேட்டு பதற்றமடையாதே. உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலாக நின்று கொண்டிருந்த ஒரு ஆத்மா அங்கிருந்து செல்வதற்கு முன்பாக என்னிடத்திலே ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார்கள். அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்று தெரிந்தால் நீ நிச்சயமாக உன்னுடைய கண்கள் கலங்கிவிடத்தான் செய்யும். என் குழந்தையே, உன்னை அளவைக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் இதனை சொல்லவில்லை. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்திலே இதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நீ இந்த வாழ்க்கையில் அதிகமாக நேசித்த ஒரு உறவு நிரந்தரமாக உன்னை விட்டு பிரிந்துவிட்டது. உனக்கு இப்பொழுது கூட ஒரு சந்தேகம் வரலாம். அம்மா தெய்வம்தானே காவலாக நின்று கொண்டிருப்பார்கள், ஒரு ஆத்மா எப்படி காவலாக நின்றது என்று நீ நினைக்கலாம். என் செல்லமே, நீ அவரின் மீது அந்த அளவிற்கு அன்பு வைத்திருந்தாய். நீ வைத்திருந்த அன்பின் பலனாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்ற பிறகும் கூட உன் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கின்றார்கள். இங்கிருந்து செல்ல முடியாமல் உன்னுடைய இல்லத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நீ அவர்களை பற்றி அதிகமாக நினைத்ததும் நினைத்து கொண்டு அழுததும் தான். அவர்களால் உன்னுடைய அழுகையை தாங்கிக் கொள்ள முடியாமலும் இங்கிருந்து செல்ல முடியாமலும் தவித்து நின்று கொண்டிருந்ததோடு அவர்களின் ஆத்மா சாந்தியடைய முடியாமல் உன்னுடைய இல்லத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, உனக்கு பாதுகாவலாக இங்கே நின்று கொண்டிருப்போம் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் அதில் ஒரு ஆத்மா அல்லவா? அது ஒரு ஆத்மா அல்லவா? ஒரு பல கஷ்டங்கள் இருந்தது. அது அந்த ஆத்மாவினுடைய உலகம் இங்கு கிடையாது. அதையும் தாண்டி உன்னுடைய கண்ணீர் துளிகளை கண்டு மனவேதனை அடைந்து உன்னை விட்டு பிரிந்து செல்ல முடியாமல் அவர்கள் இங்கேயே தங்கிவிட்டார்கள். சில நேரங்களில் உனக்கே அவர்களுடன் இருப்பதை போன்ற உணர்வு ஏற்படும். அது மட்டுமல்ல, அதை அவர்களுக்கு தெரிவிக்கும் விதமான பல உணர்வுகளும் உனக்கு தோன்றியிருக்கும். என் குழந்தை, அப்படி தோன்றுகின்ற சில உணர்வுகளினால் உனக்கு அவர்கள் அருகில் மிகவும் இருப்பது போல பல உணர்வுகளை எல்லாம் நீ சந்தித்து இருக்கின்றாய். என் குழந்தையே, நீ இப்பொழுது வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதனால்தான் அந்த ஆத்மா உன் இல்லத்தை விற்று சென்று விட்டது. ஏன் தெரியுமா? நான் உன் அம்மா உன் இல்லத்தை நோக்கி வரும்பொழுது அங்கே ஒரு ஆத்மா நின்றதை கண்டு கொண்டேன். அதனால் அந்த ஆத்மாவினுடைய என்ன விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். அவர்கள் யார் என்பதும் எதற்காக இங்கு நிற்கின்றார்கள் என்பதையும் என்னிடத்தில் அவர்கள் சொன்ன விஷயம் இதுதான். உன்னுடைய கண்ணீரை கண்டு மனம் விரும்பி இங்கிருந்து செல்ல முடியாமல் நின்று கொண்டிருப்பதாகவும், ஆனால் என்னுடைய உலகம் இதுவல்ல, என்னால் இங்கு இருக்கவும் முடியவில்லை, இவர்களுக்காக நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி என்னிடம் அழுதது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் என்னிடத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார்கள். என்ன தெரியுமா? அவர்களின் மனவேதனையை ஒட்டுமொத்தமாக என்னிடத்திலே கொட்டி தீர்த்தார்கள். நான் இவர்களை விட்டு இவ்வளவு சீக்கிரமாக பிரிந்து செல்வேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை. என்னுடைய மனது இப்பொழுதுதான் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் சென்று கொண்டிருந்தது. அதற்குள்ளாகவே இந்த வாழ்க்கை எனக்கு முடிந்துவிட்டது. என்னால் இதனை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது உண்மைதான். ஆனால் இதிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் அல்லவா? இதையே தான் நினைத்து கொண்டிருந்தால் என்னுடைய உலகத்தில் என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்?
நான் இந்த சூழ்நிலையை கடந்து எனக்கென்று இருக்கின்ற உலகத்தில் சென்று சேர வேண்டும் அல்லவா? அதை நோக்கிதான் இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். இவர்களின் மனநிலையை முதலில் மாற்ற வேண்டும். இவர்களுக்குள் இருக்கின்ற எண்ணங்களை, என்னை பற்றிய சிந்தனைகளில் முதலில் மறந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் கண்ணீரோடு எல்லா விஷயங்களையும் என்னிடத்தில் சொல்லியது. அதற்காக என்னை ஒட்டுமொத்தமாக மறந்துவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நினைப்பதையும் என் அருகில் இருக்க வேண்டும் என்று எண்ணி அழுவதையும் நிறுத்திவிட்டால் போதும். அதிகமாக நினைக்கும் பொழுது என்னால் நான் இருக்கின்ற இடத்தில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. எனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக பிடித்திருந்தால் யதார்த்தம் என்னவென்பதை நான் புரிந்து கொண்டேன். இங்கிருந்து இந்த ஆத்மா செல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கின்றது. எல்லோருமே இங்கு நிரந்தரமாக இருக்கப் போவது இல்லை என்று எனக்காக அழுது கொண்டிருப்பவர்கள் நாளையோ, நாளை மறுநாளோ, அடுத்த நாளோ அல்லது இன்னும் சில நாட்கள் கழித்தோ அவர்களும் இங்கிருந்து பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் என்பதனை நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டேன். அதனால் இறப்பு என்பதை என்னால் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அம்மாவே, நான் சாதாரணமாகத்தான் இதை எடுத்துக்கொண்டேன். பிறப்பு என்ற ஒன்று இருக்கும் பொழுது இறப்பும் இருக்கத்தானே செய்யும். என்னுடைய விதி எனக்கு இந்த நேரத்தில் முடிந்துவிட்டது. அதனால் என்னை பற்ற வைத்த கதைகள் எல்லாம் இப்பொழுது விடுவித்து விட்டேன். என்னுடைய விதி எனக்கு இந்த நேரத்தில் முடிந்துவிட்டது. அதனால் நான் என்னை பற்றிய கவலைகளை இப்பொழுது விடுவித்து விட்டேன். என்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்ற இவர்களை பற்றிய கவலைதான் எனக்கு அதிகமாக இருக்கின்றது. என் அம்மா, நான் இங்கிருந்து செல்ல விரும்புகின்றேன். நான் நல்லபடியாக இருக்கும் பொழுது உங்களைத்தான் வணங்கி வந்தேன். நீங்கள் எனக்காக இங்கிருந்து நல்ல நிலையை கொடுக்க வேண்டும். நான் எனக்காக இடத்தை சென்று சேர வேண்டுமானால் இவர்களை விட்டு செல்வதற்கு எனக்கு மனமும் இல்லை. இவர்களின் நிலையை நினைத்து என்னுடைய மனதானது மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது. சில நேரங்களில் பயமும் கொள்கின்றது. அதனால்தான் இந்த பொறுப்பை உங்களிடத்தில் கொடுத்து செல்கின்றேன். நான் இல்லாவிட்டாலும் என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்து கொள்வீர்கள். இருந்தாலும் இந்த பொறுப்பை நான் உங்களிடத்தில் கொடுத்து செல்கின்றேன். நான் நிம்மதியின்றி இங்கிருந்து செல்வதினால் என்னுடைய சார்பாக உங்களிடத்தில் கையேந்தி ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். என் குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் எந்த நேரங்களிலும் எந்த ஒரு கஷ்டங்களும் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நான் இருந்தால் அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு அன்பாக இருப்பேனோ அந்த அன்பினை வேறு ஏதேனும் ஒரு ரூபத்தில் அவர்களுக்கு கிடைக்கச் செய்ய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் என்னை மறந்துவிட வேண்டும். என்னுடைய அன்பினை இன்னொரு இடத்திலிருந்து பெறும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக என்னை பற்றிய நினைவுகள் அதிகமாக விடாது. நான் இல்லை என்கின்ற யதார்த்தத்தை அவர்கள் உணர வேண்டும். இல்லாத ஒருவரை மீண்டும் மீண்டும் திருப்பி கொண்டு வர முடியாத இந்த உயிரை நினைத்து அவர்கள் வேதனைப்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் என் அம்மாவே, இந்த சூழ்நிலையை நீங்கள்தான் மாற்றிக் கொடுக்க வேண்டும். அதனால்தான் உங்களிடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். நான் இந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு என்னுடைய குடும்பத்திற்கான சந்தோஷத்தின் முழு பொறுப்பையும் நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் எனக்கு ஒரு சத்திய வாக்கினையும் கொடுக்க வேண்டும். இந்த சத்தியத்தை நான் மனதார ஏற்றுக்கொள்வேன். எனக்காக ஒரு முறை இதை செய்வீர்கள் என்றால் என்னுடைய ஆத்மாவும் சாந்தியடையும். நான் என்னுடைய குடும்பத்தையும் கஷ்டம் செய்யாமல் விட்ட கடமைகளையும் கூட நீங்களே செய்து கொடுத்து விடுங்கள். ஒன்று போதும். என்னுடைய மன நிம்மதிக்கு நான் மட்டும் இங்கே என்ன பெரிதாக செய்துவிடப் போகின்றேன்? ஒரு ஆத்மாவாக இருந்து கொண்டு என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றேன். என் தாயானவளே, எனக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்து கொடுங்கள் என்று வேண்டிக் கொண்டது. ஆனால் காலத்தின் கட்டாயம் என்னை இங்கிருந்து இழுத்து சென்று விட்டது. அதற்காக இனி அழுது ஒரு பயனும் இல்லை.
என்பதை புரிந்து கொண்டேன். அதை பற்றி வருத்தப்பட்டு எந்த ஒரு பலனும் இல்லை. என்னுடைய இந்த ஒரு ஆசையை மற்றும் நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கள். என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற யாருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வரக்கூடாது. நான் இல்லாத குறையை அவர்களுக்கு தெரியக்கூடாது. என்னுடைய அன்பினை நிச்சயமாக யாரேனும் ஒரு ரூபத்தில் கொண்டு சேர்த்து விடுங்கள். இப்படியெல்லாம் அந்த ஆத்மா என்னிடத்தில் கேட்டுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் என்னிடத்திலே அந்த சத்தியத்தையும் வாங்கி கொண்டது. அங்கிருந்து சென்று விட்டார்கள். என் குழந்தை, இதிலிருந்து நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்தில் ஒரு ஆன்மா உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் அவர்கள் சென்று விட்டதும் உண்மைதான். அங்கேயே இருந்திருக்கலாம் என்று நீ நினைக்கலாம். என் பிள்ளையே, அவர்களை விரட்டுவது என்பது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் அவர்கள் எங்கே வாழ வேண்டுமோ அங்கேதானே வாழ வேண்டும். தன்னால் இருக்க முடியாத இடத்தில் அவர்களால் வாழ முடியாது அல்லவா? அவர்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் அவர்கள் இங்கிருந்து சென்று விட்டார்கள். என் அன்பு குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நீ எதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாக இரு. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.